பிரேஸ் த லார்ட். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். இத்தனை நாள் இல்லாத ஒரு மனக்கவலை எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக இருக்குதுங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி, மிக நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸு உன்னுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சி என் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்களுடைய நிலைமையில் நான் என்னை வச்சு பார்க்கும் பொழுது அது தாங்க முடியாத வேதனையை கொடுக்கறது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பையன் இத்தனை நாளாக குழந்தையாக இருந்தான், தெரியல. இப்போ காலேஜ் போகிற வயசு. இந்த வயசு ரொம்ப டேஞ்சரான ஒரு வயசு தான். இந்த காலகட்டத்தை கடப்பதற்கு இறைவனின் துணை ரொம்ப முக்கியமாக வேணும். அவரிடத்துல நம்மளுடைய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் அவங்க மேலே ஒரு சிறந்த கவனத்தை செலுத்தணும். என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பையனுடைய வயசில் இருக்கிற ஒரு 3 பசங்க லவ் ஃபெயிலியர்னால் சூசைட் பண்ணிட்டாங்க. அது அடுத்தடுத்து நடக்கனால அது கேள்விப்பட்டு எனக்கு அது ரொம்பவும் மனபாரத்தை உண்டாக்குது. நம்மளும் அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம், நம்ம பையனும் அந்த ஸ்டேஜில் இருக்கான். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான சூழ்நிலை யாருக்குமே, எந்த பெற்றோருக்குமே விடக்கூடாது. 20 வயசு வரைக்கும் பையனோ பொண்ணோ வளர்த்திட்டு அவங்கள இழக்கும் பொழுது அது தாங்க முடியாத புத்திர சோகத்தை ஏற்படுத்தும். சோகத்திலேயே மிகவும் பயங்கரமான சோகம் புத்திர சோகம். அந்த சோகத்துக்கு நம்ம ஆளாகாமல் தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றணும். அவங்க அந்த பசங்க லவ் ஃபெயிலியர், அந்த பொண்ணுங்க இவங்களுடைய லவ்வை ஏற்றுக்கிற காரணத்துக்காக இப்படி அவங்க தங்களுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அதுதானே வாழ்க்கையா இல்லையே, அதுக்கு மேலே இன்னும் நிறைய தூரம் இருக்குது, நிறைய நன்மைகள் எல்லாம் வரப்போகுது. இதுக்கு வேண்டி அவங்க தங்களுடைய விலை மதிப்பில்லாத உயிரை அவங்க மாய்ச்சிட்டது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லவ் மட்டும் இல்லாமல் போதை அது இதுனால நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் அவங்க கடந்து போகணும். அந்த சமயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெற்றோர்களும், வாலிப பசங்களை வச்சுருக்கிற பெற்றோர்களும் வேலைன்னு ஓடுறோம், அவங்களுக்காக தான் ஓடுறோம். ஆனாலும் அந்த ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்காக டைமை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் நடவடிக்கைகளை தினமும் கவனிச்சுட்டு வரணும். அப்படி கவனிச்சுட்டு வரும்பொழுது அவங்களுடைய அன்றாட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னடா தம்பி, ஏன் பாப்பா, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்கள் முகம் சரியே இல்லையே, நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள கேட்கணும். அவங்களும் நம்ம செல்ஃபோனையே வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துட்ருக்குறாங்க. நம்மளும் ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், அல்லது வேலைன்னு ஓடுறோம். இப்போது அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடும். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உனக்கு ஒருத்தருக்கு பேசவே நேரம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்காணிக்கணும். வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் இந்த அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை விட்டுடுங்க, வேறு கிடைக்கிறத ஏற்றுட்டு சந்தோஷமாக இருங்க. அதை விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காகவெல்லாம் ஒரு அருமையான ஒரு உயிரை இழக்க நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. அதுக்கப்புறம் உங்களுடைய பெற்றோர்கள் படுற பாடு, உங்கள் கூட பிறந்தவங்க படுற பாடுகளை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் பெற்றோரிடத்துல சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு எங்களை விட வேறு யார் உங்களுக்கு நினச்சிட போகிறா சொல்லுங்கள். அதனால் நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் கூட நேசமாக நெருக்கமாக இருங்க. வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. உங்களுடைய மனசு விட்டு பேசுங்க. பேச்சை குறைச்சிட்டே வர்றீங்க இப்போ எல்லாருமே. உங்களுடைய அன்புக்காக நாங்கள் ஏங்குறோம்.
நாங்களும் உங்கள் மேலே அன்பு தான் வச்சுருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால் பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்க. தோல்விகள் வந்தாலும் அதைய எதிர்த்து நின்றுட்டு அதைய அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததுக்கு கடந்து போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், கடந்து போகணும். அதை விட்டுட்டு உயிரை மாய்த்து கொள்ள முடிவை எடுக்காதீங்க. உயிர் நம்மளதில்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அது இரவல் பொருள். அது இறைவனிடத்திலிருந்து நாம் வாங்கிட்டு வந்த இரவல் பொருள். அந்த பொருள் மீது நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அது கொடுத்த இறைவனுக்கு தான் அதில் அதிகாரம் இருக்குது. எடுக்கவும் கொடுக்கவும் கொடுத்தவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதனால் நம்மளுடைய இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கக்கூடாது. அதனால் பிள்ளைகளே, அந்த அம்மாவனுடைய பேச்சை ஒரு நிமிஷம் யோசிங்க. இவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. இறைவனை நம்புங்க. இறைவன் எந்த நேரத்திலையும் நம்மளை கைவிடவே மாட்டார். பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது கவனத்தை கொஞ்சம் செலுத்துங்க. நேரத்தை கொஞ்சம் அவங்களுக்காக ஒதுக்குங்க. மற்றபடி அவங்களே கவனிக்காமதுபடிக்கு நம்ம அவங்கள கவனிக்கணும். அதனால் அவங்களோட உட்காந்து பேசணும். அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்கள நம்ம கவனித்து தான் வரணும். அதுக்காக நம்ம பணம்ட்டு ஓடிட்டு தான் இருக்கோம். பணமும் வேணும். ஆனால் அவங்களுக்காக தானே ஓடுறோம். அவங்க நம்ம கூட இல்லைன்னா அந்த பணத்தை சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வேதனையை, என்னுடைய கவலையை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுனால எனக்கு ஒரு நிம்மதியும் சமாதானமும் கிடைச்சிருக்கு. என்னை போல் வாலிப பசங்களை வச்சிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் யோசிங்க. இதுக்கு மேலே உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரட்டும். நான் உங்ககிட்ட என்னுடைய வேதனையை சொன்னது நிம்மதியோடும் சமாதானத்தோடும் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். ஆமேன்.